ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 101 சொல்லப்பட்டிருக்கு, பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இப்பொழுதோ நாம் எக்காலம் மூதும் போது ஹல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம், கரங்களை தட்டுவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. சங்கீதம் 102 சொல்லப்பட்டிருக்கு, மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். இப்பொழுது நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேவனை நாம் ஆராதனை செய்வோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் என்ற பாடலை யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடலாம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. கருணையா இதுவரை கைவிடாமல் கண்மணி போல நம்ம காத்தாரு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கவலைகளை போக்கி கண்ணீர் துடைத்த தேவனை நம்ம உற்சாகமா கரங்களை தட்டி நம்ம இதை உணர்ந்து பாடலாம். கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் மோதி அடித்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே
சீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. தேவஜனமே, இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாய் மொழிந்து சொன்ன காரியம் மத்தேயு 22:37 சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 12:29 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே சொல்லுகிறது என்னவென்றால், உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு என்ன அன்பு கூறுவாயா? இதுதான் இன்றைய காலையில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இப்பொழுதும் இந்த எபிரேய பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நம்ம பார்த்து பாட போகிறோம். We are going to dedicate this song to the maker of the heaven and the earth. அவரை பார்த்து சொல்ல போகிறோம், அவரை பார்த்து பாட போகிறோம். கைகளை வைத்து இந்த பாடலை பாட போறோம். கைகளை வைத்து பாட போகிறோம். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம். Lord, I love you so much with all my heart, with all my might, with all my strength, with all my mind, oh Lord. Shema Shema
The Lord our God is one, and you shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, and with all your resources. இந்த கால வேளையில் அவரை பார்த்து நம்ம சொல்லலாமா? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே. இது நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கற்பனை. This is a great commandment given to us by God himself. இஸ்ரவேலில இருக்கிறவர்கள் இதை எப்படிலாம் ஃபாலோ பண்றாங்க நான் சொல்றேன் கேளுங்க. இந்த பிரேயரை ஒரு சுருள்ல எழுதி வச்சு அதை ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு போட்டு அதை அவங்க நெற்றியில கட்டி கொள்ளுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய நிலை கால்களில் அவங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுது, ஒரு ரூம்குள்ள போகும் பொழுது அந்த சைடில் அது தொங்கும். இது எல்லாம் எதை நினைப்பூட்டுகிறது என்றால், உன் ஆண்டவரை நீ நேசிக்கணும், உன் ஆண்டவரை நீ நேசிக்கணும், உன் ஆண்டவரை நேசிக்கணும். ஒரு இஸ்ரவேலனும் ஒரு யூதனும் தன் வாயை திறந்து முதல்ல கற்றுக்கொள்கிற ஜெபம் இந்த ஜெபம். அதே போல கடைசியா அவனுடைய ஜீவன் போடுகிற அந்த ஸ்தானத்தில் அவன் வாயை திறந்து கடைசியா சொல்லுகிற ஜெபம் இந்த ஜெபம். This is very important, something related with soul. அவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம். நான் சொல்லுகிற ஜெபத்தை திரும்பி சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தர். இருதயத்துல கை வச்சு சொல்ல போகிறோம். என் தேவனாகிய கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்துமாவோடும், என் முழு பலத்தோடும் அன்பு கூறுவேன். உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவர். அந்த என்னாகும் புஸ்தகத்தில் அநேக காரியங்களை நம்மளுக்கு விவரித்து சொல்லுகிறார். அது ஒன்று என்றால், அவரவருக்கு கொடுத்த ஊழியத்தை, லேவியருக்கு என்ற ஊழியத்தை செய்யுங்கள், கோகாத்பத்திற்கு செய்த நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்யுங்கள். அவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஆண்டவருக்கு என்று முன்பாக வந்து மோசேக்கு முன்பாக அடிபணிந்து தங்கள் காணிக்கைகளை செலுத்தினார்களாம். இன்றைக்கு நாம் காணிக்கைகளை பலவில் நம்ம அநேக பலிகளை செலுத்த வேண்டியதில்லை. ஒரே ஒரு பலி செலுத்த போகிறோம். நம்ம இறுதி ஆண்டவருக்கு தரப்போகிறோம். அப்பா, நான் என்னையே உமக்கு பலியாக தருகிறேன். அப்பா, என்னை ஆட்கொண்டு நீர் பயன்படுத்துங்க. அப்பா, உங்களோட சேவைக்கென்று எங்களை பயன்படுத்துங்க, உங்களோட ராஜ்யத்துக்கு எங்களை பயன்படுத்த சொல்கிறேன். ஆண்டவரே, என்னையே நாங்கள் உமக்கு தருகிறோம்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை இந்த பாடலை பாடி முழு இதயத்தோடு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலாமா? என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். ஆம் தகப்பனே, படைக்கிறோம் தகப்பனே, என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீர் களிமண்ணான், குயவன். ஆம் தகப்பனப்பா, களிமண்ணானும் சித்தம் நிறைவேசுவே. அப்பா, நீர் குயவன் களிமண்ணப்பா, குயவன் நீர் களிமண்ணானும் சித்தம் நிறைவேசுவே.
என்னையும் கையில் என்ன எல்லாம் இதயத்தில் ஆழ்த்து பண்ணப்பா. இந்த ஆராதனை வேலையில உண்மை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். நாம் அநேக முறை ஆண்டவருடைய ஏதோ தவறுகள் செய்யும்போது வேதுகள் செய்யும்போது ஆண்டவர் விட்டு விலகி நின்றிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற மகனே மகளே, நீங்கள் என்னுடைய கிருபாசனத்தை வாருங்கள். நான் கிருபாசனத்தை நம்மளுக்கு இருந்து பரிதபிக்கிற பிரதான ஆசிரியர். அவர் நம்முடைய பலவீனங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் ஆயிருக்கிறார். ஆண்டு சமூகத்தை வந்து நம்மப்பா எத்தனை முறை நான் தவறி தகப்பனப்பா, ஆனால் இன்று என்னை அர்ப்பணிக்கிறப்பா. இனிமேல் என் பாத்திரத்தை உம்முடைய பாத்திரமாக பயன்படுத்தும் என்று ஆண்டு சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்கலாமா? தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுவே. அப்பா நிறுத்துங்கப்பா. தகப்பனே, நீர் எத்தனை முறை அன்பு கூர்ந்தோம், உம்மை விட்டு விலகி போனவன் தகப்பனே. அப்பா குயவன் சொல்லமா, குயவன் நீ களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுமே. ஆவியானவரே குயவன் நீர், குயவன் நீர் களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். என்னையும் அப்பா படைக்கிற தகப்பனே என்னையும் பயன்படுத்தும். ஆண்டவர் சொல்றப்பா, அநேக முறை நாம் நீதிமானா இருப்பதால கர்த்தர் நம்ம நேசிக்கவில்லை. நாம் மிஞ்சின அதிக நம்ம நல்லவராக இருப்பதை நேசிக்கவில்லை. நாம் பாவிகளா இருக்கும் போதே கிறிஸ்து நம்மில் அன்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுமாப்பா, இந்த குறைவுள்ள பாத்திரத்தை நீர் உடைய ராஜ்யத்தை நிறைவாய் பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய கருவியாய் நீர் பயன்படுத்துங்கப்பா. நான் குறை உள்ளவன் சொன்ன ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தலாமா? அந்த பரிசு ஆயக்காரன் கர்த்தர் மன தன்னை தாழ்த்தினானாம். கர்த்தர் சேபத்தை இன்று ஆண்டு நம்ம தாழ்த்தலாமா? அப்பா நான் குறைவுள்ள பாத்திரப்பா, ஆனா என்னையும் ஒரு ராஜ்யத்துக்கு நீர் பயன்படுத்தணும் சொல்லமா? குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். ஆம் தகப்பனப்பா, எங்களை கருவியாய் பயன்படுத்தும். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லமா? குயவன் நீர், குயவன் நீர், நீதான் தகப்பனே. களிமண்ணானும் சித்தம் என்னை உம்மை சித்தம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. குயவன் நீர், களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீர் சொல்லமாப்பா, குயவன் நீர், குயவன் தகப்பனே. உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன், குயவன் நீர், களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுமே. நம் இதயத்தினால் சுபரப்பா, என்னையும் கையில அர்ப்பணிக்கிறப்பா. நாம் அநேக முறை நம்முடைய சுய வழிகளை போயிருக்கலாம், சுய சிந்தையில போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய இதயத்தை கேட்கிற மகனே மகளே, உன்னுடைய இதயத்தை எனக்கு தருவாயா? என்னுடைய ராஜ்யத்துக்கு உன்னை நீ அர்ப்பணிப்பாயா? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேலை நாம் ஒரு விஷயம் திரும்ப சொல்லமா? ஆண்டவரே என்னை கையில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லமா? என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க வரும்.
இது நமக்கும் ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். கர்த்தர் நம்ம எத்தனை முறை அழைத்திருப்பார், எத்தனை முறை ஒரு ராஜ்யத்தை கட்ட அநேக முறை நம்மளை அழைத்தும், தகுதியில்லாத நம்மளை அழைத்தும், பாவம் செய்த நம்மளை கூட மீண்டும் மீண்டும் அழைத்து ஆண்டவர் இருக்கிறாரு. நாம் இன்னும் எத்தனை முறை ஆண்டவர் விட்டு விலகி ஓட போகிறோம்? இந்த யோனாவை போல இன்னும் எத்தனை முறை ஆண்டவர் விட்டு விலகி விலகி ஓட போகிறோம்? ஆண்டவர் தம்முடைய அன்பின் கயிறுகளால் நம்ம அழைக்கிறார். இன்று ஆண்டோட பிரசனத்துக்கு நாம் விட்டு கொடுப்போமா? இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். கர்த்தர் நம்ம எத்தனை முறை அழைத்தார், எத்தனை முறை நம்மளை பிரதிஷ்டமாக அழைத்தார், எத்தனை முறை ஒரு ராஜ்யத்தை கொடுத்து நம்மோடு பேசினார், எத்தனை முறை நம்ம இடையே போயிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நீங்கள் இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்களும் என் கையில் இருக்கிறீர்கள் என்று இன்னைக்கு ஆண்டு நம்மளை பார்த்து சொல்கிறார். ஆண்டு நம்மளை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, நான் உன்னோட குயவனாக இருக்கிறேனே, உன்னை நான் வணைந்து கொள்ள எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் உன்னோட குயவனாக இருக்கிறேனே, உன்னை தகுந்த பாண்டமாக வணைந்து கொள்ள எனக்கு அதிகாரம் இல்லையா என்று ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம இரு கரம் கூப்பி வானத்தை அண்ணாந்து பார்க்கலாம்ப்பா. நாங்கள் உங்களோட கையில் உள்ள களிமண் தகப்பனப்பா. களிமண்ணுக்கு தெரியலப்பா என் வாழ்க்கையில் எதை செய்வது, எப்படி செய்வது என்று. குயவனையும் கையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா என்று ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? குயவன் களிமண் வளைகிறது போல எங்களை வளைந்து கொள்கிற எங்களை பிதாவே, இந்த கால வேலை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இன்று நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம் தகப்பனே, நாங்கள் களிமண்ணப்பா, எங்களுக்கு புத்தி இல்லை தகப்பனே, எங்களுக்கு ஆண்டுகள் அறிவில் ஞானம்ப்பா. எங்களை வணைந்து கொள்கிற எங்கள் தேவனாதி கர்த்தாவே, உங்க சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் எடுத்து உங்களுடைய ராஜ்யத்தை பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்துக்கு வல்லமையான பாத்திரமா எடுத்து நீர் பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்துக்கு தகப்பனே உகந்த பாத்திரமா நீர் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனப்பா. இந்த கால வேலை யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ தகப்பனேப்பா, அவருடைய ஆவியாத்மா சரித்து உங்களுக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்களுடைய ராஜ்யம் பெருகட்டும் தகப்பனே, உங்களுடைய ராஜ்யம் வளரட்டும் தகப்பனே. எங்களை உண்மைக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீர் தூக்கும் போது முடியவர்கள் கூட இருங்க, வழிநடத்த பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.